السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அடியார்களே, சகோதர சகோதரி, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மை எதிர்பார்த்த வண்ணம் இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கொண்டிருக்கும் நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பை குறித்து அதிலே நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு அந்த மக்களினுடைய சில அறியாமை கால பழக்க வழக்கங்களை குறித்து நாமெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பை குறித்தும் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட வருடங்களிலே அவர்களினுடைய பணிகள் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி நபியாக ஆனார்கள், அந்த நபித்துவத்தினுடைய துவக்கம் எப்படி இருந்தது என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ள நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்ற ஊர்ல என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. எந்த கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தாங்கன்னு தெரியுமா? ஆண்கள் பகுதி சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த கிழமையிலே பிறந்தார்கள்? திங்கட்கிழமை. சரி, ஓகே. நபிகள் நாயகம் திங்கட்கிழமை என்ன செய்யறாங்க? பிறக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய குலங்களை பற்றி என்ன செய்யப்படுது? ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களினுடைய குலத்தை சொல்வதற்கு முன்னால் அவர்களினுடைய தகப்பனார், அந்த தகப்பனாருடைய தகப்பனார், அதற்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தை பற்றி ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. நாமெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழி தோன்றல்கள். அப்ப இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழி தோன்றல்களை இருந்து அல்லாஹ்வின் தூதரை இறைவன் எப்படி தேர்வு செய்கிறார்? கினானா என்ற கோத்திரத்தின் மூலமாக அல்லாஹ் தேர்வு செய்து அந்த கினானாவிற்கு பிறகு அல்லாஹ் குறைஷி என்ற ஒரு குலத்தை என்ன செய்கிறான்? இறைவன் தேர்வு செய்கிறான். குறைஷி குலத்திற்கு பின்னாக பனு ஹாஷிம் என்று சொல்லப்படக்கூடிய குலம் என்று வருகிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இதெல்லாம் என்னன்னு சொன்னா அந்தந்த சமுதாயத்திற்கு ஒரு அடையாளமாக இடப்பட்ட ஒரு பெயர் தான். இது ஜாதியை குறிப்பிடக்கூடிய வாசகம் கிடையாது. ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆளை ஒரு சில பேர்கள்ல சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அல்லாஹ்வின் தூதருக்கும் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் பனு ஹாஷிம் குலத்தார்ல இருந்து இப்படி ஒவ்வொரு குலமாக என்ன செய்யப்பட்டது? தேர்வு செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இந்த ஒரு குலம் என்ற பெயர் என்ன செய்யப்படுது? இடப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பிறப்பை குறித்து பல வரலாற்று செய்திகளை என்ன செய்யப்படுதுன்னா, அவங்க என்ன மாதத்துல பிறந்தாங்க, கிபி அப்படிங்கிற ஒரு வருஷம் சொல்லப்படும். கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? குறிப்பிட்டு காட்டி பேசுவாங்க.
இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பல வரலாற்று செய்திகள்ல ஒரு நாள் ஒரு மாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா திங்கட்கிழமை பிறந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. வரலாற்று செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இயர்ல பிறந்தாங்க, எந்த மாதத்துல பிறந்தாங்கன்னு சொல்லி அறிஞர்களுக்கு மத்தியில நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு ஆண்ட குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்ப அது நமக்கு அவசியம் கிடையாது. நாம அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிறந்த கிழமை பிறந்த நாளை வச்சு ஏதாவது அமல் செய்ய போறோமா? சும்மா ரசூலுல்லாஹை பத்தி அல்லாஹ்வின் தூதரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பிறந்தாங்க அப்படிங்கறத நாம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இது மாதிரியான வரலாற்று செய்திகளை அவங்க பிறந்த தேதியோடு பிறந்த தினத்தோடு என்ன செய்யறோம், குறிப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப பெரும்பாலும் சுத்தி வளைச்சு பார்க்கிற பொழுது திங்கட்கிழமை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தியாக, பிரபலியமான செய்தியாக என்ன செய்யப்படுது, நமக்கு வரலாற்று ரீதியாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, மக்கா என்ற ஊர்ல இந்த கிழமையில இந்த கூட்டத்துல என்ன செய்யறாங்க, பிறக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வின் தூதருடைய பிறப்பை தாண்டி பிறப்புக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, பேர் வைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இப்ப நாமெல்லாம் பிரபலியமாக தெரிந்த பெயர்கள் என்பது என்ன, முஹம்மது. அல்லாஹ்வின் தூதருடைய பேரு முஹம்மது என்று சொல்லப்படும். இந்த முஹம்மது இல்லாம அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது? பெண்கள் பகுதி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்க்கு முஹம்மது இல்லாம எத்தனை பேர் இருக்கு? 3 2 இல்ல 4 5 எத்தனை பேரு? பேரை சொல்லாத, எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லுங்க. எத்தனை? 6 4 4. சரி, என்னென்ன பேருன்னு தெரியுமா? சரி, அது பெண்கள் பேரோட கேள்வியை நாளைக்கு என்ன செஞ்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த முஹம்மது என்ற பெயரை தாண்டி இன்னும் 4 பெயர்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்ப அந்த பேர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்போது என்ன செய்யுங்க, பெண்கள் பகுதியில யாருனாலும் என்ன செய்யலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரிங்களா? இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இந்த பெயரை குறித்து ஹதீஸ்கள் இப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தையர்கள் இவர்களை குறித்தும் வரலாற்று செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரினுடைய தந்தையினுடைய பேர் என்ன, ஆண்கள் பகுதி சொல்லுங்க. என்ன பேரு? அப்துல்லா. தாயார் பெயர் ஆமினா. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். மற்ற மாதம் முதல் கொண்டு என்ன செய்யும், எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேரு அப்துல்லாங்கிறது தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா பேரு ஆமினாங்கிறது தெரியும். ஏன்னா அதிகமா பயான்ல தான் பயன்படுத்துவான். நீங்க தொழிலை குறித்து பேசும்போது பாருங்க, முஸ்லிம்னு பேர் வச்சிருப்பாரு, ஆனா தொட மாட்டாரு, பேர் அப்துல்லான்னு சொல்லுவாரு. பெண்களை குறித்து சொல்லும் போது பேர் ஆமினான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த பேர் என்ன செய்யும், அதிகமா பயான்கள்ல புழங்கப்படக்கூடிய நிலை இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லா, தாயாருடைய பேர் ஆமினா. இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தாயினுடைய கருவறையில இருக்கும் போது அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா என்ன செஞ்சுட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. உங்களோட அவங்க இல்ல, கருவறையில இருக்கிற பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வாழ்க்கை போகும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிறந்து வருகிறார்கள். 6 மாத கை குழந்தையாக இருக்கும் போது என்ன செஞ்சிடறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினாவும் என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தா போகக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. அப்ப இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே தகப்பனை இழந்துட்டாங்க. வெளியே 6 மாத கை குழந்தையாக இருக்கிற பொழுது என்ன செஞ்சிட்டாங்க, உம்மாவை இழந்துட்டாங்க. பச்சிலம் குழந்தையாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை இழந்துட்டோம்னு சொன்னா நம்ம ஏதாவது உழைச்சி என்ன செய்யலாம், முன்னுக்கு வரலாம், உணவு உடை தங்குமிடம் என்று சொன்னா என்ன செய்யலாம், நமக்கு ஒரு விவரம் தெரியும். அது அடிப்படையில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தானாவே நகர்த்திட்டு போயிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சின்ன குழந்தையாக இருக்கும் போது முக்கியமான ஒரு உறவு, என்னதான் பெரிய தந்தை சின்ன தந்தை மாமி சித்தி இந்த உறவுகள் எல்லோரும் இருந்தாலும் உம்மா அப்பா என்ற உறவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த உறவு. அப்ப அந்த உறவை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இழக்கப்பட்டுருச்சு. கை குழந்தையா இருக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுன்னு வைப்போம். அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரும் பொழுது அந்த உடலுக்கு தேவையான உணவுகளை என்ன செய்யணும், உள்ள போகணும். ஒரு 6 மாச குழந்தை என்ன சாப்பிட முடியும், பிரியாணி சாப்பிட முடியுமா, இல்ல ரசூலுல்லாஹ் ஆழத்துல இருந்த உணவான சப்பாத்தியை சாப்பிட முடியுமா, இல்ல கோதுமை அப்படியே முழுங்க முடியுமா? சின்ன குழந்தைகளுக்கு அதுவெல்லாம் கொடுக்க முடியாது. இதனால தான் பொதுவாகவே அந்த அரபியர்களுக்கு மத்தியில என்ன பழக்கம் இருக்கும்னு சொன்னா, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் சில பேர் இருப்பாங்க.
அதாவது அவங்க பெற்றெடுத்த குழந்தை கிடையாது. இது மாதிரி இழந்திருப்பாங்களா, தாய் இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, பாலூட்ட முடியாத சூழல்ல தாயார்கள் இருப்பாங்க. அப்படியான குழந்தைகளுக்கு அந்த அரேபியர்களுக்கு மத்தியில சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாலூட்டும் அன்னையாக பாலூட்டும் தாய்மார்களாக என்ன செய்வாங்க, சில குழுக்கள் இருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 2 பேருட்ட பால் குடி தாயாக என்ன செய்யறாங்க, 2 பேருட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பால் அருந்துகிறார்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற போது. அந்த 2 பேர் யாருங்கிறது தெரியுமா? ஆண்கள் பகுதி சொல்லுங்க, கை தூக்குங்க, கை தூக்கு. தெரியுமா? வேற யாருக்கு தெரியும்? 2 பேரு தெரியலாட்டு யாராச்சும் ஒரு ஆளு தெரியுமா? சரி சொல்லுங்கம்மா. அபு ஜஹலுடைய ஹலீமா அம்மையார் ஃபுல் நேம் சொல்லுங்க பாப்போம். ஃபுல் நேம் தெரியல. அது அபு ஜஹலுடைய அடிமையா? வெரி குட் வெரி குட். அபு லஹப். சரிங்களா? அபு லஹபுடைய அடிமை சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. சரிங்களா? இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டக்கூடிய தாயாக இருந்தாங்க. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன பேரு? ஃபுல் நேம் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேர்ட்ட என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கை குழந்தையாக இருக்கிற பொழுது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்யறாங்க, பால் அருந்தக்கூடிய அந்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப இது பற்றி என்ன செய்யப்படுது, ஹதீஸ்களை நமக்கு குறிப்பிடக்கூடிய நிலைகளை பார்க்கும். அது மாதிரி அந்த குழந்தை பருவத்துல இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போகிறது. பால்குடி தாய்க்கு என்ன பண்றாங்க, வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அதை தாண்டி சிறுவர் என்ற ஒரு பருவத்துக்கு வந்துருவாங்க. குழந்தை பருவம், சிறுவர் பருவம், இளைய பருவம், அடுத்து பெரிய ஆள், இப்படிங்கிற கேட்டகரியில் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப இந்த சிறுவர் என்ற நிலையில வரும் பொழுதும் அல்லாஹ்வின் தூதருடைய அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அதுவும் ஹதீஸ்கள் என்ன செய்யப்படுது குறிப்பிட்டு காட்டும் போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஆலத்துல அந்த குறைஷியர்கள் வந்து காபாவை என்ன பண்ணாங்க, புதுப்பிச்சு அதை மாற்றி அமைக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டாங்க. அதாவது இருக்கக்கூடிய அந்த காபாவை என்ன பண்ணுவாங்கன்னா செம்மப்படுத்துவாங்க. அதை சரிப்படுத்தக்கூடிய விதமா, அதை முழுமைப்படுத்தக்கூடிய விதமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறைஷி உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லோரும் சேர்ந்து கற்களை சுமந்து என்ன செய்வாங்க, அங்க போய் அதை பரிபூர்ணமாக்கணும், அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பணியில ஈடுபடுவான். இப்ப அது ஒரு கட்டத்துல இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சின்ன பிள்ளையாக சிறுவராக இருக்கிற பொழுதும் கற்களை சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அந்த காபாவிற்கு என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய உழைப்பும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வந்து கற்களை சுமந்துக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆடைகளை ரொம்ப குறைவு தான். கீழே மறைத்தா மேல மறைக்க முடியாத சூழல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்டி தான் இருப்போம். அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா கீழே இருந்து தோல் குற்றம் வரைக்கும் சுத்தி என்ன செஞ்சுப்பாங்க, போட்டுப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா கீழாலயம் மட்டும் அதை அணிஞ்சிருக்கிறாங்க வேட்டியை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அலைஹி முஹம்மது, நீங்க என்ன பண்ணலாம், உங்க வேட்டியை அவுத்து நீங்க தோல்ல வச்சுக்கோங்க, ஏன்னா கல்லை சுமந்துட்டு வரணும். வெறும் உடம்புல கல்லை வச்சோம்னா உடம்பு என்ன ஆகும், அதுல அழுத்தம் ஏற்பட்டு காயங்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சிருச்சு, சட்டியெல்லாம் வந்துருச்சு, அதுல ஜல்லி எண்ணெய் கொட்டலாம், மண்ணெண்ணெய் கொட்டலாம், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இலகுவான முறையில எடுத்துட்டு போயிடலாம். இன்னும் அதை தாண்டி எல்லாம் நீங்க என்ன கொண்டு வந்துட்டான், முன்னாடி எல்லாம் காங்கிரீட் போடுறதுக்கு கீழே இருந்து மாடு ஏறி என்ன செய்யணும், அந்த சாந்தெல்லாம் குலைக்கிறதுக்கு மேல போயிட்டு வரணும். இன்னைக்கு மிஷின் கொண்டு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கீழே இருந்து மேல வரைய போகக்கூடிய சூழல்லாம் வந்துருச்சு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல அந்த வசதி வாய்ப்பு இருக்குமா, அது இருந்ததான் கேட்டா அதெல்லாம் கிடையாது. இப்போ அப்பாஸ் என்ன பண்றாங்க, உங்களுடைய வேட்டியை நீ என்ன பண்ணுக்க, தோல்ல போட்டுக்கிட்டு அதுல நீ என்ன செஞ்சுக்க, கற்களை வைத்துக் கொண்டு நீ சுமந்துட்டு என்ன செய்ய கொண்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அறிவுரைய சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்க முடியல, சின்ன பிள்ளை தானே, அதனால எவ்வளவு கெப்பாசிட்டி தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்க முடியும். இப்ப கற்களை வச்சிருக்கிறாங்க, தூக்க முடியாம சிரமமா கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்துல மூர்ச்சை ஆயிடுறாங்க. மூர்ச்சை மயக்கம் அடைந்து என்ன செஞ்சிடறாங்க, கீழே விழக்கூடிய சூழலை பார்க்கும். இங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக என்ன செஞ்சாங்க, கற்களை சுமந்து அதை சீரமைப்பதற்கு, அதை சரிப்படுத்துவதற்காக என்ன செஞ்சாங்க, உழைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம், அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, ஒரு வரலாற்று செய்தியாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சிறுவராக இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, இந்த பணியில ஈடுபட்டாங்க. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வாலிப பருவத்தை அடைகிறாங்க.
அந்த பருவத்துல என்ன பண்றாங்க, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வியாபாரம் பண்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க உறவினரோட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல திசைகள்ல என்ன பண்றாங்க, வியாபாரம் செய்யறதுக்காக போவாங்க. அப்ப அந்த பழக்க வழக்கத்துல அந்த முகம்மதை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றியான பல நல்ல பண்புகள், பல நல்ல சிந்தனைகள் என்ன செய்கிறது, மக்களுக்கு மத்தியில பயங்கரமான முறையில பிரபலமாகிறது. நல்ல முறையில வியாபாரம் பண்றாங்க. ஆடு மேய்க்கக்கூடிய பணிகள்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆடு மேய்க்கிறத என்ன செய்வாங்க, ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறியா, மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறியா, இப்படி இலக்காரமா பேசக்கூடிய நிலைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆட்டை என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நபிமாருடைய பணியாக கூட இது இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாலிப பருவமாக, இளமை பருவமாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, சில கீராத்து கூலிகளை என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக வாங்கிப்பாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாலிப பருவத்துல என்ன பண்ணாங்க, சொந்தமாக உழைத்து அவர்கள் என்ன பண்ணாங்க, இது மாதிரி பணியில ஈடுபட்டாங்கன்னு சொல்லி செய்திகள்லாம் பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு ரசூலுல்லாஹ்வுடைய சமூக சிந்தனையை பாருங்க. இன்னும் நபியா கூட ஆகல, குர்ஆனுடைய வசனத்தினுடைய அறிவுரை எல்லாம் வரல, எங்கே ஹதீஸ்கள்ல சொல்லப்படல. ஆனா அதையெல்லாம் வருவதற்கு முன்னால், அந்த பாக்கியத்தை எல்லாம் அடைவதற்கு முன்னால் சமூக சிந்தனையோடு இருந்திருக்கிறான். என்னன்னு சொன்னா, ஹில்ஃபுல் முத்தய்யிபின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழு இருப்பாங்க. அந்த குழுவுக்கு உண்டான பேரு ஹில்ஃபுல் முத்தய்யிபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல சமூக சேவைகளை என்ன செய்வாங்க, செய்யக்கூடிய குழுக்களாக சில மக்கள் இருந்தாங்க. அந்த குழுவோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதுல சேர்ந்து பல சமூக சேவைகள், அது என்ன வகையாகவும் இருக்கலாம், மக்களுக்கு நல்லதை தரக்கூடிய அல்லது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் போது, ஒரு விஷயம் நடக்கும் போது என்ன செய்யப்படும், அங்க அந்த குழுக்களோடு சேர்ந்து என்ன செய்வாங்க, இணைந்து அல்லாஹ்வின் தூதரும் என்ன செய்திருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த குழுவோடு சேர்ந்து சமூக சேவையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சமூக சிந்தனை குறித்தான வரலாற்று செய்தியை பார்க்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர்கள் பருவத்துல, வாலிப பருவத்துல சமூக சிந்தனையோடு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று நாமெல்லாம் நல்ல விலையை வச்சுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தூதராக ஆவதற்கு முன்பாகவே இப்படியெல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தங்களினுடைய வாழ்க்கையை அழகிய முறையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, எந்த விதத்திலையும் சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய வண்ணமாக அமைச்சிடாம உழைக்கணும், நம்மளும் வேலை பார்க்கணும், நம்மளும் என்ன செய்யணும், ஒரு நல்ல குணம் கொண்டவராக மக்களுக்கு மத்தியில காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார். வாலிப பருவம் எல்லாம் முடிகிறது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், ஒரு 20 வயசு, ஒரு 22 வயசு, ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா திருமணம் என்ற கேட்டகரியில வரும். இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு 25 வயசு ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிக்கிறது யாரு, கன்னி பெண்லாம் திருமணம் முடிக்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியும் திருமணம் முடிக்கிறது, அவர்களுடைய வயதுக்கு குறைவானவர்களையும் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலாக திருமணம் செய்த அந்த பெண்மணிக்கு உண்டான வயது என்னன்னு சொன்னா 40 வயது. அவங்க 2 கணவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாக்கப்பட்டு அதனுடைய மூத்துக்கு பின்னால் என்ன பண்றாங்க, 3ஆவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திருமணம் பண்றாங்க. அவங்களுடைய பேர் என்ன, கதீஜா. நம்ம ஒரு பயம் மட்டும் சொல்ற, யாருக்கும் தெரியலையா, இல்ல யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறோமா, வாய்ப்பு கொடுக்கலையா, சரி பாய் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காப்ல, சரி ஓகே. கதீஜா அம்மையார் தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு 40 வயசா இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு 25 வயசு, கிட்டத்தட்ட 15 வயது டிஃபரண்ட், 15 வயது மூத்தவரா என்ன செய்யறாங்க, கதீஜா அம்மையார் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள போனோம்னா பல செய்தி எடுக்காங்க. அவ்வளவு காதலோடு அவ்வளவு அன்போடு என்ன செஞ்சாங்க, அவங்க இருவருக்கு மத்தியில இருந்த உறவுகளை குறித்து எவ்வளவு ஹதீஸ்கள்ல பார்க்கும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த திருமண வயது வருகிற பொழுது கதீஜா அம்மையார் என்ன பண்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. கதீஜா அம்மையார் திருமணம் முடித்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைங்க, பெண்கள் பேர் சொல்லுங்க, 4 பெண் குழந்தைகள் பேர் சொல்லுங்க, சொல்லுங்க பெண்கள் பேரு சொல்லுங்க. சரி ஓகே. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும்,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? இந்த 4 பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கதீஜா அம்மையார் இருவருக்கும் பிறகுறாங்க. அது இல்லாம 3 ஆண் குழந்தைகளும் என்ன செய்யறாங்க, வரலாற்று செய்திகள்ல அது மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டதாகவும் என்ன வரலாற்று செய்திகள்ல நாம என்ன செய்யறோம், அதிகமா பார்க்கிறோம். அப்ப இவங்க 2 பேருக்கும் 4 பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அழகிய நற்செய்தியாக பெண் குழந்தை அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், இறைவன் இந்த தம்பதியருக்கு கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். திருமணத்தினுடைய இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது, இந்த மாதிரி நிலைகள்ல போய் கொண்டிருக்க. இப்ப அதுக்கடுத்தா என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த ரசூலுல்லாஹை பத்தியான மக்களுடைய புரிதல், மக்களினுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும். ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற ஒரு கல் இருக்கு, மக்காவுல இருக்குமா இல்லையா? என்ன கல்லு? ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற ஒரு கல் இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த கல்லை வைக்கிறதுல மக்களுக்கு மத்தியில பயங்கரமான குழப்பம் ஏற்படும். ஒரு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றான், இல்ல இது இங்கதான் வைக்கணும், இல்ல இந்த கல்லை இங்கதான் வைக்கணும், நான் சொல்றது என்ன செய்யணும், இந்த கல்லை வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, பல பேர் பல விதமா பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்ப ஒரு முடிவு எடுத்துடுறான், சரிப்பா நமக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரும் வேணாம், ஏன் நீ சொல்ற இடத்துல வைக்கணும்னா என் மேல கோவப்படுவ, நான் சொல்ற இடத்துல வைக்கல நீ என்ன செய்வ, இப்படி ஒரு ஆளுக்கு மத்தியில என்ன செஞ்சிடும், சங்கடம் ஏற்பட்டுரும். அந்த பேச்சுக்கே வேணாம், இந்த ஒரு வழியை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். இந்த வழியா யாரு வர்றாங்களோ அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ, என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை வச்சு என்ன செஞ்சிருவோம், இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல எங்க வைக்கணும்னு அவர் எப்படி சொல்றாரோ அங்க என்ன செஞ்சிருவோம், வச்சிருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து யாரு வர்றான்னு பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகிறார். வரும்போது சாதாரணமா அந்த மக்கள் சொல்லல, சரிப்பா நம்ம முடிவெடுத்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாரு, அவரை வச்சு என்ன செஞ்சிருவோம், அந்த கல்ல அங்க தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு சாதாரணமா சொல்லல. இதோ நம்மிடத்துல நம்பிக்கைக்குரியவர் ஒருவர் வந்து விட்டார், நம்மிடத்துல உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு, இவர் எங்க சொல்றாரோ அங்க என்ன செஞ்சிருவோம், அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழுக்கெல்லாம் முடிவெடுக்கிறார். நீங்க நல்லா யோசிக்கணும், முஹம்மதை பார்த்து ரசூலுல்லாஹை பார்த்து அந்த மக்கள் என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, இதே நம்பிக்கைக்குரியவர் வந்து விட்டார், இன்னும் தூதர் ஆகல். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழி செய்தி வரல, நபி என்ற கட்டளை வரல, மக்களுக்கு நீங்க எல்லாம் பகிரங்கமா பிரச்சாரம் செய்யணும், அந்த பதவி எல்லாம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களினுடைய குலத்துக்கு மத்தியிலே, அந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவராக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பேர் எடுத்தவராக, ஒரு நற்பண்பு உடையவராக என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கள் அப்பொழுதே இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த அளவுக்கு கண்ணியத்தையும் பெரிய மரியாதையும் சமூக மக்களுக்கு மத்திய மூலமாக இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். இதை தாண்டில என்னவாகுதுன்னா, இத்தனை நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு, திருமணத்தினுடைய அந்த நிலைகள் முடிந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பின்னாடி இப்ப நபித்துவத்தினுடைய அந்த துவக்கம் ஏற்படுது. எல்லாமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முழுசா உடனே வந்துடாது. மது இருக்கா இல்லையா, இன்னைக்கு முழுசா தடை செய்யப்பட்டுருச்சு. வழிச்செய்தி இறங்கும் போது அல்லாஹ் உடனடியாக அந்த சமூக மக்களுக்கு தடை பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆன் வசனம் மூலமா இறைவன் எச்சரிக்கை செய்து இப்படி பண்ணாதங்க, தொழுகை நீங்க என்ன செய்யக்கூடாது, போதையோடு இருக்கக்கூடாது, முதல் வசனம் இறங்குகிற. தொழுகை நேரத்துல மட்டும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த மக்கள் மதுவை குடிக்க மாட்டாங்க, ஏழை நேரங்கள்ல குடிப்பாங்க. இப்படியே போக போக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒட்டுமொத்தமாக மதுவை வழிச்செய்தி மூலமாக தடை செய்யப்படக்கூடிய நிலைகளை பார்க்கும். இதான் இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா என்ன செஞ்சாரு, மனிதனுடைய மூளைக்குள்ள புகுத்தினார். மனிதன் அந்த அளவுக்கு சக்தி பெற்றவன் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அது மாதிரியான அறிவுரைகளை மார்க்கம் சொல்லிக் கொண்டே இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு முழுசா குர்ஆன் வந்துருச்சுன்னா, நம்ம நானே என்ன செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். இன்னைக்கு 4 சிகரெட் குடிக்கிறேன்னா நாளைக்கு 2 குடிக்கிறேன், அடுத்து 1 குடிக்கிறேன், அப்படியே மாத்திக்கிறேன். அந்த சிந்தனை நமக்கு ஏற்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், முழுக்க முழுக்க இறையச்சத்திற்கு அடிபடைந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை இறைவன் சொல்லிவிட்டான் என்று சொல்லி முழுமையாக மாற்றும். அன்னைக்கு அவங்க குறைச்சு பண்ணாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் அதான், இந்த நேரத்துல வராது, இந்த நேரத்துல பிடிக்காது, இப்படி அல்லாஹ்வுடைய சட்டம் முழுசா அல்லாஹ் தடுக்கல. இப்ப அதுக்கு பின்னாடி தடுக்கிறானா, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை திருத்தி அமைத்து கொண்டார். இது மாதிரிதான்
நபித்துவத்தினுடைய துவக்கம் என்பது எடுத்த எடுப்படி அல்லாஹ் என்ன பண்ணலாம், நீ நபி, நீ போய் பிரச்சாரம் பண்ணு, நீ போய் பயான் பேசு, நீ போய் மக்களுக்கு குர்ஆன் வசனத்தை சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தாரேன். அப்படி என்ன செய்யல, அவர்கள் முழுமையாக இறங்கிடும். என்ன பண்றாங்கன்னு சொன்னா முதலாக ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அல்லாஹ்வின் தூதர். எப்படியான அடையாளங்கள் ஏற்படுது? அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏகத்துவ கொள்கைகள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சிலை வணக்கத்துல ஈடுபட மாட்டாங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறான், அது இல்லாம படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எந்த சிலைகளும் என்ன செய்ய நமக்கு கடவுளாக இருக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை ஒரு பதத்தனம் இருக்குமா இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏகத்துவ கொள்கைகள் தான் இருந்திருக்கிறான். இப்படியே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னவாகுதுன்னு சொன்னா, அந்த நபித்துவத்தினுடைய அடையாளமாக கல்ல ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுச்சு. கல்லு பேசுமா? பேச. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவின் பிரகாரம் ஒருத்தர் நபியாக ஆக போறாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக அல்லாஹ்வின் கட்டளையோட என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு சில அதிசயங்கள், சில பல காரியங்கள்லாம் என்ன செய்யுது, அல்லாஹ்வின் தூதருக்கு நபியாக ஆவதற்காக வேண்டி அந்த அடையாள குறிகள் ஏற்படுது. என்ன அடையாள குறின்னு சொன்னா, அந்த கல்லு என்ன சொல்லுது, சலாம் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கும். அப்ப இப்படியே ஒரு சில நிறைய நிகழ்வு என்ன செய்யுது, நடக்குது. இப்ப இப்படியே நடக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சிந்தனை ஏற்படும், நம்ம தனிமையில இருக்கணும். அந்த எண்ணத்தை அல்லாஹ் உள்ளத்துல போடுறான். தனியா என்ன செய்யணும், இருந்து பல சிந்தனைகளை நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சிந்தனை ஏற்பட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சில காலம் குடும்பத்தை விட்டு என்ன பண்றாங்க, ஒரு குகையில போய் தங்குறாங்க. அந்த குகைக்கு பேர் என்னமா, என்ன குகை? ஹிரா குகை. பரவாயில்ல, எல்லாருமே ரசூலுல்லாஹ் பத்தியான சில ஆரம்ப கால வரலாற்று செய்தியை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹிரா குகையில என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்க போய் தங்குறாங்க. எந்த அளவுக்கு இன்னும் சில அடையாள குறி நடக்கும் போது ரசூலுல்லாஹ் நைட்டு கனவு ஆடுவாங்க. அந்த கனவு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில அப்படியே பலிக்கும், உண்மை கனவா இருக்கும். ஒரு செயல்பாட்டை கொடுத்து ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்கன்னு சொன்னா மறுநாள் விழித்து பார்ப்பாங்களா, அந்த கனவு கண்ட நிகழ்வு என்ன செய்யுமா, நடக்குமா. இது என்ன அறிகுறின்னு பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் நபியாக ஆவதற்குண்டான ஒரு சில அறிகுறியாக என்ன பெறுகிறது, தென்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சில குறிப்பிட்ட உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹிரா குகைக்கு போய் என்ன பண்றாங்க, சில காலங்கள் சில நாட்கள் தங்குறாங்க. உணவெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும்னா எவ்வளவு கொண்டு போக முடியும், அதிகபட்சம் கொஞ்ச நாளைக்கு கொண்டு போக முடியுமா, அல்லது அதற்கு ஏற்ற மாதிரி உணவு பேரு சம்பளம் கொண்டு போனா ஒரு மாதம் சாப்பிடலாம், காலையா போயிடும், அவ்வளவு தூக்கிட்டு போக முடியும். இப்ப அது கூட என்ன பண்றாங்க, உணவு தேவைப்படுது. இப்ப யாரு கொண்டு போகணும், மனைவி தான். இப்ப கதீஜா நாயகி என்ன பண்றாங்க, கதீஜா அம்மையா அவர்கள் தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய வீட்டாருக்காக என்ன பண்றாங்க, இங்க இருந்து உணவை எடுத்துக்கொண்டு அந்த உணவை என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் அல்லாஹ்வின் தூதரிடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப உணவை என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு வர்றாங்க. இது மாதிரி பணிகள்ல ஈடுபடுறாங்க. இப்பதான் நபித்துவத்தின் நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. கல்லு சலாம் சொல்லுச்சு, கண்ட கனவெல்லாம் மறுநாள் காலையில பலிக்குது. திடீர்னு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி முதல் கட்டமாக வஹி செய்தியா என்ன பண்றாங்க, அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நிலைகளை ஹதீஸ்கள் என்ன செய்யுது, பதிவு செய்யப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இறங்கி நீங்க ஓதுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்களுக்கு பயமா போயிடுச்சு. திடீர்னு ஒருத்தர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு, பிரம்மாண்டமான ஒரு பிரகாசமான ஒளியோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, பயந்து நடுக்கத்துல எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓத தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது. குர்ஆனுடைய வசனம் அதானே, முஹம்மது நீங்க குர்ஆனை படிக்கிறதுக்காக அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம், அதை உங்களுடைய உள்ளத்துல போய் கொண்டு பதிய வைக்கிறது ஏன் பொறுப்பு. அது ஏவரன்னு அல்லாஹ் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யாது, ஓத தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பயத்தோடு அவர்கள் அந்த கதி கடைஞ்சு போய் நிக்கிறாங்க, நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. அந்த நடுக்கத்தோடு இருக்கும்போது ஒரு ஆதரவை தேடுறாங்க. அவங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, அந்த நிலை இருக்குமா இல்லை? இவ்வளவு பிரச்சனை, பல சோதனையை கடந்து வந்துட்டோம், யாராச்சும் நமக்கு சரிப்பா விடு, அல்ல லேசாக்கணும், கவலைப்படாத, பயப்படாத, இன்னைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, நாளைக்கு அல்லாஹ் இன்னொரு நாள் தருவோம், எதுக்கு நீ பயப்படாத, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யணும், யாரோ ஒருவருடைய ஆறுதல் எதிர்பார்த்து இருப்போமா இல்லை? ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஆறுதல் தேவைப்படும்.
உடனடியா என்ன பண்றாங்க, தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ஹதீஜா அம்மையாட்ட என்ன செய்யறாங்க, ஓடோடி வந்து அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்றாங்க. ஹதீஜாவே, இந்த மாதிரி ஈராக் வயல தங்கியிருந்தேனா இல்லையா, ஒருத்தர் வந்தாரு, அவர் ஓதுங்கன்னு சொன்னாரு, நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்று என்ன செஞ்சேன், சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று சொல்லி குரல் நடுக்கத்தோடு என்ன பண்றாங்களா ஹதீஜா நாயை என்ன பண்றாங்க, சந்திக்கக்கூடிய நிலை இருக்கு. என்ன அத்தியாயத்தை ஓதுனாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அத்தியாயம் ஓதுனாங்க? எத்தனை வசனம்? முதல் 5 வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பில இருந்து முதல் 5 வசனத்தை என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வகை செய்தியாக ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டது. நல்லா பொருந்தி போதான் பாருங்களேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனுடைய பெயரால் நீங்கள் ஓதுங்கள். முதல்ல அல்லாஹ் அறிவுரை வகை செய்தி இறக்கல். தொழுவு, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதெல்லாம் அல்லாஹ் இறக்கும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீ என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய வகை செய்தியை படின்னு என்ன பண்றான், அல்லாஹ் வகை செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்குகிறான். முதல் 5 வசனத்தை என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்வை எல்லாம் ஹதீஜா நாய்க்கு என்ன பண்றாங்க, சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது. பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்றாங்க, ஜம்மிலூனி ஹதீஜாவே, என்னை நீங்கள் போர்த்துங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. நான் கண்ட காட்சி என்பது எனக்கு இன்னும் என்ன செய்கிறது, பதற்றமாக இருக்கிறது என்று சொல்ல என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹதீஜா நாயை பார்த்து இந்த பயத்தோடு அந்த நிகழ்வை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொன்னதற்கு பின்னாடி அன்னை ஹதீஜா நாயகி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, தன்னுடைய கணவரை பார்த்து என்ன அறிவுரைகளை சொன்னார்கள், என்ன விஷயத்தை சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.